ஸோ சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து இதை நிறைய குரூப்பில் பிரிச்சுக்கலாம். அதாவது ஒர்க் அவுட்கான சப்ளிமெண்ட்ஸ். ஸோ அகெயின் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன மாதிரியான சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாம், அதுக்கு முன்னாடி என்ன எடுக்கலாம், அதுக்கப்புறம் என்ன எடுக்கலாம் ரிகவரியில், இது ஒரு குரூப். இன்னொரு குரூப் வந்து வெயிட் லாஸில் எந்த மாதிரியான சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுக்கலாம் அதை பற்றி பேசுவோம். பட் மெயினாக வந்து இது எல்லாமே வேணும்னா ஜென்ரலாக எல்லோரும் அவாய்ட் பண்ணுற விஷயம் வந்து ஜென்ரல் இம்யூனிட்டி அண்ட் ஜென்ரல் ஹெல்த், மினரல்ஸ் அண்ட் மல்டிவைட்டமின்ஸ். ஸோ மினரல்ஸில் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது மெக்னீஷியம் அண்ட் கால்சியம். அட்லீஸ்ட் கால்சியம் இஸ் குட் ஃபார் யுவர் போன் ஹெல்த். அதே மாதிரி மெக்னீஷியம் ஃபார் பெட்டர் ஸ்லீப் அண்ட் சாஃப்ட் ஸ்டூல். எப்படி ஒரு மோட்டர் வெஹிக்கிளுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறோமோ அதே மாதிரி பாடிக்கு டெஃபினட்டாக மல்டிவைட்டமின் ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். ஃபிஷ் ஆயில் வந்து எஸ்பெஷலி படிக்கிற பசங்களுக்கு பிரெயின் ஹெல்த் அண்ட் கட் ஹெல்த் இது நல்லா இம்ப்ரூவ் ஆகும். You have to also focus on something called probiotics. Probiotics will improve your good bacteria. ஸோ அதனால் அடிக்கடி ஐபிஎஸ் மாதிரியான சிம்டம்ஸ், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், இல்லை லூஸ் டூல்ஸ் போகிறது, அடிக்கடி டைஜஷன் ப்ராப்ளம் வருது, இவங்களுக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் சப்ளிமெண்ட் வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, திஸ் இஸ் அ சினர்ஜிஸ்டிக் சப்ளிமெண்ட். அதாவது திஸ் சப்ளிமெண்ட் வில் நாட் கிவ் யூ எஃபெக்ட் ஆன் இட்ஸ் ஓன். இது மட்டும் சாப்பிட்டிங்கன்னா மேஜிக்கலாக உங்கள் வெயிட் ரெடியூஸ் ஆகும், ஃபேட் ரெடியூஸ் ஆகும்னா தட்ஸ் நாட் கோனா ஹேப்பன். இது வரைக்கும் அப்படி எந்த ஒரு பில்லுமே கண்டுபிடிக்கல சயின்ஸில். ஸோ அது என்ன பிரின்சிபல் தென், எந்த பிரின்சிபலில் இந்த சப்ளிமெண்ட் ஒர்க் ஆகுதுன்னா இட் ஒர்க்ஸ் ஆன் கேலரி இன் கேலரி அவுட். இந்த பிரின்சிபலில் அதாவது எவ்வளோ சாப்பிட்றீங்க, எவ்வளோ அதை எக்ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ அதை யூஸ் பண்ணுறீங்க. ஸோ 5 கேலரி சாப்பிட்டு 5 கேலரி வெளில போச்சுன்னா இப்போ இருக்கிற மாதிரியே இருப்பீங்க. அதுவே 5 கேலரி சாப்பிட்டு 4 கேலரி தான் நீங்கள் வெளியில் அவுட்புட்டாக கொடுக்குறீங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 கேலரி உடம்புல உட்காந்து ஃபேட்டாக மாறப்போகுது. அதுவே 4 கேலரி சாப்பிட்றீங்க, ஆனால் 5 கேலரி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா 1 கேலரி வந்து உடம்புலேருந்து எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. ஸோ தட் இஸ் வாட் வில் கிரியேட் அ கேலரி டெஃபிஷியன்சி அண்ட் தட் வில் ரெடியூஸ் யுவர் ஃபேட் இன் த பாடி. இப்படி தான் அது ஒர்க் பண்ணோம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம சாப்பாட்டிலே இதெல்லாம் அச்சீவ் பண்ணிடலாம். எக்ஸசைஸ் அண்ட் டயட் இதுதான் மெயினாக ஃபேட் லாஸ் ஆர் வெயிட் லாஸை பொறுத்த வரைக்கும். பட் சப்ளிமெண்ட்ஸ் இங்கே என்ன ரோல் ப்ளே பண்ணுதுன்னு பார்ப்போம். அதாவது இந்த இன்டேக் அண்ட் அவுட்புட் இது ரெண்டையும் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு சப்ளிமெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அகெயின் யாருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யார் இதோட எஃபெக்ட் மேஜராக பார்ப்பாங்கன்னா ஏற்கனவே ஃபேட் லாஸ் பண்ணி ஒரு அளவுக்கு ரீச் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவலில் போகிறாங்கள அவங்களுக்கு தான் இந்த சப்ளிமெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடுத்தவொடனே நீங்கள் இந்த சப்ளிமெண்ட் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு யூஸுமே தெரியாது. 60 கிலோலேருந்து 58 கிலோ வருவீங்க, அதுக்கு பார்க்குறதுக்கு ரெண்டும் சேமாக தான் இருக்க போகுது. ஸோ டோன்ட் வேஸ்ட் யூர் மனி ஆன் தட். ஆனால் நீங்கள் 55லேருந்து 49 வரணும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அப்போது இந்த மாதிரியான சப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ parameter 1 calorie in, parameter 2 calorie out and parameter 3 what stays in your body. ஸோ இந்த 3 ஆங்கிள்லையும் பார்ப்போம். கேலரி இன் இதை நம்ம கம்மி பண்ணிட்டாலே நம்மளுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். ஸோ இந்த கேலரி இன் வந்து எப்படின்னா பசியை வந்து தூண்டாமல் வைக்கிறதுக்கு. தீஸ் ஆர் கால்ட் ஃபுட் சப்ரசன்ட்ஸ். ஸோ இது ஒரு கேட்டகரி ஆஃப் ஃபேட் லாஸ் சப்ளிமெண்ட்ஸ். இந்த சப்ளிமெண்ட் உங்களுக்கு பசியை அடக்கி வைக்கும். ஸோ சாப்பிட்டா தானே உள்ள கேலரி போகிறதுக்கு. ஸோ இது ஒரு பார்ட் ஆகிடுச்சு. செகண்ட் பார்ட் வந்து எவ்வளோ கேலரி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. எக்ஸசைஸ் பண்ண முடியாதவங்க ஆர் எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்டிமுலண்ட்ஸ் அப்படிங்கிற சப்ளிமெண்ட்ஸ் வருது. இப்போது இந்த ஸ்டிமுலண்ட்ஸில் பார்த்திங்கன்னா மெயினாக இதோட இன்க்ரீடியன்ட் வந்து கேஃபீனாக இருக்கும், இல்லை ஏஎல்ஏ சிஎல்ஏ இந்த மாதிரியான சப்ஸ்டன்சஸ். ஏஎல்ஏனா ஆல்ஃபா லினோலிக் ஆசிட் அண்ட் தென் சிஎல்ஏ இஸ் conjugated linoleic acid. ஸோ ரிகார்ட்லெஸ் இது வந்து உங்களுக்கு ஸ்டிமுலேட் பண்ணும் உங்கள் பாடியை. ஸோ பட் இந்த மாதிரியான ஃபேட் லாஸ் சப்ளிமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுக்கணும். ஏன்னா இட் வில் இன்க்ரீஸ் யுவர் ஹார்ட் ரேட், டிசினஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, டைஜஸ்டிவ் சிஸ்டமில் ப்ராப்ளம் வரும், பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இஃப் யூ ஆல்ரெடி ஹேவ் திஸ் கண்டிஷன்ஸ் தென் நோபடி வில் சஜஸ்ட் யூ டு டேக் ஸ்டிமுலண்ட்ஸ். ஓகே, மூணாவது கேட்டகரி வந்து பிளாக்கர்ஸ். அதாவது நீங்கள் சாப்பிட்டீங்க ஓகே, பட் சாப்பிட்டு அது வந்து டைஜஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் அது வந்து ஏடிபி அந்த மாலிக்யூல்ஸ் அந்த எனர்ஜி வந்து சப்ளை பண்ணுது. பட் சாப்பிட்டதை அப்படியே வெளில எடுத்துட்டோம்னா தட் இஸ் தி எக்ஸாக்ட் கான்செப்ட் தட் தி பிளாக்கர் குரூப் ஆஃப் ஃபேட் லாஸ் சப்ளிமெண்ட்ஸ் யூஸ். அதாவது எப்படின்னா கார்போஹைட்ரேட்டை அப்படியே உடம்புல தங்க விடாமல் வெளில தள்ளுறது ஸ்டூல் மூலமாகவோ
ஆர் வாட் எவர் அதர் கேட்டகரி. இல்லை ஃபேட்டை மட்டும் அப்படியே உடம்புலேருந்து வெளில எடுத்துறது. ஸோ டைஜஸ்ட் ஆகினா தானே அது எனர்ஜியை க்ரியேட் பண்ணும். அதே மாதிரி வாட்டர், யூ கேன் யூஸ் டயோரெட்டிக்ஸ். ஏன்னா வாட்டர் வந்து உடம்புல ஒரு 70% தங்கும். நீங்கள் குடிக்கிற வாட்டர் அப்படியே வெளில எடுத்துட்டோம்னா வித்தின் 3 days யூ கேன் லூஸ் அப் டு 2 to 3 kilos. இப்போ சில வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க இல்லையா, 1 weekல 5 kilos ரெடியூஸ் பண்ணுறது, அதுக்கு மெயின் காரணம் இந்த மாதிரி டயோரெட்டிக்ஸ் தான். பட் அது உங்கள்கிட்ட அதை ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் வேஸ் இன் விச் யூ கேன் ரெடியூஸ் யுவர் பாடி வெயிட். ஸோ இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராடக்ட் இருக்குது. அதை பற்றி ஒவ்வொன்றா பார்க்க போனோம்னா மாதக்கணக்காகும். ஸோ ஐம் நாட் கோயிங் டு டீட்டெயில் அபவுட் ஈச் இண்டிவிஜுவல் ப்ராடக்ட். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஸ்டிமுலன்ட்ஸ் இந்த கேட்டகரியில் ஃபேட் லாஸ் ப்ராடக்ட் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் லுக் ஃபார் சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் லைக் கெஃபேன், க்ரீன் டீ ஆர் யோஹிம்பி. இப்போது ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா எல்-கார்னிட்டின் இப்படி ஒரு இன்க்ரீடியன்ட் இருந்துச்சு. இது வந்து ரொம்ப ஹைப்பப் பண்ணாங்க. பட் இப்போ வந்து ரிசர்ச் வந்து ஸ்டடீஸ் வந்து இது வேஸ்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணிச்சு. ஸோ எல்-கார்னிட்டைனில் நீங்கள் நிறையா செலவு பண்ண வேண்டாம் as far as stimulants are concerned. Again க்ரீன் டீயில் கூட சில ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா வித் caffeine க்ரீன் டீ வந்து is more productive than without caffeine க்ரீன் டீ. but the research is still out, so we don't know the conclusion. நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து நீங்கள் சப்ரசன்ட், அதாவது சாப்பாடை வந்து கம்மி பண்ணுறது, அந்த கேட்டகரியில் ஃபேட் லாஸ் சப்ளிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேக் ஷுர் தட் யூ ஹேவ் இன்க்ரீடியன்ட்ஸ் தட் வுட் மேனிப்புலேட் யுவர் கெர்னின் ஹார்மோன். கெர்னின் ஹார்மோன் தான் வந்து உங்களோட ஹங்கர் ஹார்மோன். ஸோ அதை பற்றி எதாவது மென்ஷன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எஃபெட்ரின், கேஃபைன், ஆஸ்பிரின் இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரக் லைக் எஃபெக்ட் கொடுக்கும், ஸ்டெராய்ட் லைக் எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி சைட் எஃபெக்ட்டும் நிறையா இருக்கும், ஸ்டார்டிங் ஃப்ரம் யுவர் brain health and your heart health and your blood pressure. So talk to a good trainer and a good nutritionist or a dietitian and see if you can work out through ECA if at all you want to. The first energy system that comes into play is the phosphogen system, phosphocreatine system. அது வந்து readily available ATPs உங்கள் மசில்ஸில் இருக்கும். ஒரு எமர்ஜென்சிக்காக ஆண்டவன் நம்மளுக்கு கொடுத்த எனர்ஜி சிஸ்டம் அது. இந்த எனர்ஜி சிஸ்டம் ஒரு 5 to 10 seconds தான் வந்து நீடிக்கும். ஸோ அர்ஜெண்ட்டாக ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும், ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது, நம்ம வந்து அதுக்கான எனர்ஜி நம்மளுக்கு வந்து இருக்கணும் இன்ஸ்டண்ட்டாக. அங்கே தான் அந்த ஃபாஸ்ஃபோஜன் சிஸ்டம் யூஸ் ஆகும். இதே சிஸ்டம் தான் எக்ஸசைஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம். இது வந்து நல்லா ஹை இன்டென்சிட்டி ஷார்ட் டியூரேஷன் எக்ஸசைசஸ், வெயிட் லிஃப்டிங் மாதிரி, பவர் லிஃப்டிங் மாதிரி எக்ஸசைஸ்க்கு யூஸ் ஆகும் இந்த சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டம் போக 10 secondsக்கு மேலே ஒரு நீடிக்குதுன்னா அது வந்து கிளைகோலிசிஸ் அந்த சிஸ்டத்துக்கு போயிடும். அதில் வந்து மசில்ஸ்குள்ளே இருக்க அந்த கிளைகோஜன் வந்து எனர்ஜி ஜென்ரேட் பண்ணும். அதோட பை ப்ராடக்ட் பைருவேட்னு ஒரு மாலிக்யூல் வரும். அந்த பைருவேட் அகெயின் கோஸ் த்ரூ ஆக்சிடேஷன் அண்ட் தென் கிவ்ஸ் யூ லாக்டேட் ஆர் லாக்டிக் ஆசிட். ஸோ இந்த லாக்டிக் ஆசிடும் நம்ம நல்லா புரிஞ்சிக்கணும். லாக்டிக் ஆசிட்ங்கிறது அந்த பில்டப் ஆகுது. அதாவது நீங்கள் ஒரு 10 repetitions எடுத்துக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் 11th 12th பண்ணுறச்சே உங்களுக்கு வந்து மசில்ஸ் ரொம்ப ஹார்டாகிடும், மூவ்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும், உங்களெல்லாம் பண்ண முடியாது, நீங்கள் வெயிட் கீழே வச்சுருக்கீங்க. அது ஏன்னா அந்த லாக்டேட் பில்டப் ஆகிறதுனால தான். ஸோ இவ்வளோ தான் சயின்ஸ். இதை வச்சு நம்ம சப்ளிமெண்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபாஸ்ஃபோஜன் சிஸ்டமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சப்ளிமெண்ட் தான் வந்து கிரியேட்டின் சப்ளிமெண்ட். லாக்டேட் ஆசிடை வந்து பஃபர் பண்ணி சைடில் வைக்கிறது, சப்ரஸ் பண்ணுறது தான் வந்து பீட்டா அலனைன். இப்போ மார்க்கெட்டில் ப்ராடக்ட்ஸ்னு எடுத்தோம்னா கிரியேட்டினில் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நான் இண்டிவிஜுவலாக எந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனி பற்றி பேச போகிறதில்ல. பட் கிரியேட்டின்லேயே நிறையா கேட்டகரிஸ் இருக்குது. அதில் வந்து வெல் ரிசர்ச் அண்ட் வெல் ஸ்டடிட் கேட்டகரி வந்து கிரியேட்டின் மோனோஹைட்ரேட். இது போக கிரியேட்டின் டைக்ளோரைட் அண்ட் பஃபர்ட் கிரியேட்டின் ஃப்ளேவர்ஸ்லாம் கூட இருக்குது. பட் ஐ திங்க் யூ ஆர் பெட்டர் ஆஃப் இஃப் யூ ஸ்டிக் டு கிரியேட்டின் மோனோஹைட்ரேட். அந்த பாக்ஸில் லேபிள் கொடுத்துருப்பாங்க அதோட டோசேஜ் எப்படி எடுத்துக்கணுன்னு, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஜென்ரலி கிரியேட்டின் வந்து ஒரு லோடிங் ஃபேஸில் எடுத்துக்குவாங்க ஃபார் 5 to 7 days, ஐ திங்க் 20 grams or so. அண்ட் தென் அதுக்கப்புறம் சின்ஸ் your body is full of creatine, you just have to maintain it by eating like 2 grams or 2 to 3 grams per day for a few weeks or months. இதோட சைடு எஃபெக்ட் அப்படின்னு சொல்ல போனோம்னா பெருசாக எதுவும் இல்லை, எதுவும் டாக்குமெண்டட் இல்லை. இட்ஸ் குவைட் சேஃப்லி யூஸ்ட் by athletes of all types, especially strength training athletes. இதோட ஒரே ஒரு சைடு எஃபெக்ட் என்னன்னு சொல்ல போனோம்னா மேபி டைஜஷனில் ப்ராப்ளம் வரலாம் சில பேருக்கு. அப்படி விட்டால் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா அங்கே வந்து அவ்வளோவா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா இட் வில் ஆட் டு யுவர் வாட்டர் வெயிட். இந்த கிரியேட்டின் வந்து உங்கள் இன்டர் செல்லுலர் வாட்டர் லெவலில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். பட் அகெயின் இட்ஸ் குட் ஃபார் தோஸ் ஹூ ஆர் லுக்கிங் ஃபார் ஃபாஸ்ஃபோஜன் சிஸ்டம் என்ஹான்ஸ்மெண்ட். அதாவது எக்ஸசைஸ் கொஞ்சம் நல்லா கூடுதலாக பண்ணணும்
இன்ஸ்டன்ட் எனர்ஜி நிறையா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு creatine monohydrates is safely and well suggested by all the dietitians. Beta alanine supplement பொறுத்த வரைக்கும் இது என்ன பண்ணுதுன்னா once you ingest it, your body then converts it into something called carnosine. ஸோ இந்த கார்னோசின் தான் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த லாக்டிக் ஆசிடை பஃபர் பண்ணி வைக்கிறது, கொஞ்சம் அதோட ஸ்டோரேஜை இம்ப்ரூவ் பண்ணுது, ஸோ தட் யூ கேன் டூ மோர் ரெப்பிட்டிஷன்ஸ். இது ஜென்ரலாக வந்து என்டூரன்ஸ் அத்லீட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது ரொம்ப நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விம்மிங் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஆர் சைக்கிளிங் ஆர் லாங் மேரத்தான் இதிலலாம் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. கார்னோசைன் இந்த சப்ளிமெண்ட் கூட வருது, பட் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா டைரெக்டாக கார்னோசைன் சப்ளிமெண்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பெட்டா அலனைன் எடுத்திங்கன்னா பாடியிலேருந்து ஜென்ரேட் ஆகிற அந்த கார்னோசைன் தான் வந்து நல்லா யூட்டிலைஸ் ஆகுது, நல்லா அவுட்புட் கொடுக்குது. டாக்கிங் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸசைசஸ், அதாவது சைக்கிளிங், ஸ்விம்மிங் அண்ட் மேரத்தான் ரன்னிங், இதில் வந்து தெர் இஸ் another category of supplement called nitrates, அதாவது நைட்ரிக் ஆக்சைடு. இது வந்து ஈவன் ஸ்ட்ரென்த் ட்ரெயினர்ஸ் கூட வந்து ப்ரீ ஒர்க் அவுட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா இதில் வந்து சிட்ருலின் அண்ட் L-arginine கைண்ட் ஆஃப் நைட்ரேட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். இது இன் டர்ன் வில் வேசோடைலேட் யுவர் வெசல்ஸ், அதாவது பிளட் வெசல்ஸை வந்து கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணிவிட்டு நிறையா ஆக்சிஜன் அண்ட் பிளட் ஃப்ளோ இம்ப்ரூவ் பண்ணும். பிகாஸ் லாங் டேர்ம் என்டூரன்ஸ் எக்ஸசைசஸ்க்கெலாம் வந்து ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுனால உங்களுக்கு ஆக்சிஜன் நிறையா தேவைப்படும். ஸோ அதை வந்து இது இன்டைரக்டாக அச்சீவ் பண்ணுது. இன்ஃபேக்ட் இதே கான்செப்ட் வந்து நாட் ஓன்லி ஃபார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் அத்லெட்டிக்ஸ், இது வந்து எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆர் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் ஃபேஸ் பண்ணுற சில மென்க்கு, ஆம்பளைங்களுக்கெல்லாம் கூட சஜஸ்ட் பண்ணுற ஒரு சப்ளிமெண்ட். சரி, இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவர் வெரி ஓன் பீட்ரூட் ஜூஸ் போட்டு கொடுங்க. தட் வில் ஆல்சோ கிவ் யூ த சேம் வேசடைலேஷன் எஃபெக்ட். போஸ்ட் ஒர்க் அவுட், அதாவது ரிகவரி, இந்த ஃபேஸில் எந்த மாதிரியான சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாம் அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போது ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா யூ நீட் ப்ரோட்டீன் ஃபார் ரீசிந்தசிஸ். நாட் ஓன்லி ப்ரோட்டீன், யூ ஷுட் ஆல்சோ ரெப்ளனிஷ் யுவர் கார்போஹைட்ரேட், ஏன்னா கிளைக்கோஜனும் டெப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ப்ரோட்டீன் வந்து வைட்லி யூஸ் சப்ளிமெண்ட். மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வே ப்ரோட்டீன் அப்படின்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. வே இஸ் நத்திங் பட் அன் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் மில்க். ஸோ இஃப் யூ ஆர் அ வெஜிடேரியன், பியூர் வெஜிடேரியன், மில்க் கூட எடுக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தென் யூ ஹேவ் டு கோ ஃபார் வீகன் ப்ராடக்ட்ஸ், விச் இஸ் மெயின்லி ஃப்ரம் சியா சீட்ஸ் ஆர் பம்கின் சீட்ஸ் ஆர் பீஸ் அண்ட் ப்ரௌன் ரைஸ். பட் இதில் என்ன ஒரு ட்ராபேக்னா, யூ வில் ஆல்சோ கெட் அ கன்சிடபிள் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட் இன் தட். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு கீட்டோ மாதிரி டயட்டில் இருக்கீங்க, கார்போஹைட்ரேட் எனக்கு அவ்வளோவா வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அப்போது பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன் ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்கும். பட் if you want, you have to go for BCAA supplements, அதாவது branch chain amino acids. So there are 20 amino acids in our body. இதில் பார்த்தீங்கன்னா 11 வந்து நான் எசென்ஷியல்ஸ், 9 வந்து எசென்ஷியல். எசென்ஷியல்னால் என்னென்னா பாடியால் அது உற்பத்தி பண்ண முடியாது. ஸோ யூ ஹாவ் டு ப்ரொவைட் இட் த்ரூ டயட். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மேக்ஸிமம் எசென்ஷியல் அமினோ ஆசிட் வந்து மீட்லேருந்து தான் வருது. ஸோ வெஜிடேரியன்ஸ்க்கு அகெயின் தேர் அட் அ ட்ராபேக். ஸோ அதுக்காக தான் பிசிஏஏ சஜஸ்ட் பண்ணேன். பிசிஏஏ வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் கொடுக்குது. ஐ திங்க் இட் இஸ் வேலின், லியூசின் அண்ட் ஐசோலியூசின். ப்ரோட்டீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது, வே ப்ரோட்டீன் அண்ட் கேசின் ப்ரோட்டீன். வே ப்ரோட்டீன் வில் கிவ் யூ இன்ஸ்டன்ட் அப்சார்ப்ஷன். இதே நீங்கள் வந்து நைட் தூங்குறீங்க, யூ வாண்ட் அ கான்ஸ்டன்ட் சப்ளை ஆஃப் ப்ரோட்டீன் வேணும்னா அப்போது கேசின் ப்ரோட்டீன் யூஸ் ஆகும். கேசின் அண்ட் வே ஆர் போத் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த மில்க். இல்லை கேசின் ப்ராடக்ட் உங்கள்கிட்ட இல்லை, மார்க்கெட்டில் கிடைக்கல அப்படின்னா யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் எக் ஒயிட்ஸ். ஃபார் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கார்போஹைட்ரேட் அண்ட் ப்ரோட்டீன் ரெண்டையுமே வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒர்க் அவுட் முடிஞ்சு ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே எடுக்க சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா that shows that you really enjoyed this video. உங்களோட feedback is very important for me, so share your feedback and suggest some good topics like this. In fact, this topic was suggested by one of my subscribers. Thank you so much for the suggestion. This topic was really a little involved. Even I had to dig through the books. கொஞ்சம் நான் நிறைய படிக்க வேண்டியதாக இருந்துச்சு, ரிஃப்ரெஷ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பட் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், கொஞ்சம் இன்வால்வான டாபிக் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். I will do some research and get back to you in a video.
So again, thank you so much audience. I'll meet you soon next week. Till then, take care and bye-bye.